வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்ட டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணியாளர்கள் சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் ஏ.சி. ஆறுமுகம் தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு. கோவையில் கதி கலங்கி நிற்கும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள். கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு வீடுகளை இழந்த குடியிருப்பு வாசிகள் நடு வீதிக்கு வந்த அவலம். கோவை உக்கடம் மேம்பால பணிக்காக வீடுகளை இடிப்பதாக கூறிய நெடுஞ்சாலைத்துறை, மேம்பால பணிகள் முடிந்த பின்பு இதே இடத்தில் உங்களுக்கு வீடு கட்டித்தரப்படும் என உத்தரவாதம் கொடுத்த குடிசை மாற்று வாரியம். கழுதை தேர்ந்து கட்டெரும்பான கதையாக பல வருடங்களாக போராடும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள். 7/4/2025 அன்று திங்கட்கிழமை பொதுமக்களின் குறையை கேட்கும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த சிஎம்சி காலனி மக்களால் பெரும் பரபரப்பு. கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனுவை கொடுத்துவிட்டு வெளியே வந்த உக்கடம் சிஎம்சி காலனி மக்கள் செய்தியாளர்களிடம் கதறலாக கூறியது, நெடுஞ்சாலைத்துறையும் குடிசை மாற்று வாரியமும் பல ஆண்டுகளாக குடியிருந்து வந்த தங்கள் வீடுகளை கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு இடித்து தள்ளியதாகவும், அதற்கு பதிலாக மேம்பால பணிகள் முடிந்த பின்பு இதே இடத்தில் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும் என்று வாக்கு கொடுத்த நெடுஞ்சாலைத்துறையும் குடிசை மாற்று வாரியமும் தற்போது தங்களை அழைக்கழித்து வருகின்றனர் என்றும், இது குறித்து பலமுறை குடிசை மாற்று வாரிய அலுவலகத்திற்கு சென்றாலும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்திற்கு சென்றாலும் தங்களுக்கு எந்தவித பயனும் இல்லை என்று கண்ணீர் மல்க கூறிய தூய்மை பணியாளர்கள் தங்களது ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, மின் கட்டண அட்டை ஆகியவற்றை தமிழக அரசிடம் ஒப்படைக்கப் போவதாகவும், 16 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இறந்து விட்டார்கள் என்று இறப்பு சான்றிதழ் வேண்டும் என்று கேட்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்திய வரலாற்றின் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் புகைப்படத்தை கையில் வைத்துக் கொண்டு இடித்த வீடுகளுக்கு பதிலாக அதே இடத்தில் வீடுகளை கேட்டு கையேந்தும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது கோவை உக்கடம் பகுதி சிஎம்சி காலனி மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மனு நாளில் உக்கடம் சிஎம்சி காலனி மக்களிடமிருந்து மனுவினை பெற்றுக்கொண்ட கோவை மாவட்ட ஆட்சியர் முறைப்படி நடவடிக்கை எடுப்பதாகவும் விரைவில் தீர்வு கிடைக்கும் என்றும் கூறியுள்ளதாக கூறும் சிஎம்சி காலனி மக்கள், தமிழகத்தில் நல்லாட்சியை நடத்தி வரும் திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தங்கள் கோரிக்கையை ஏற்று அதே இடத்தில் வீடுகளை கட்டிக் கொடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என மீடியா 24 தமிழ் செய்தி சேனல் மூலமாக திராவிட மாடல் அரசின் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைத்தனர். வீடு கேட்டு கோவை மாவட்ட குடிசை மாற்று வாரிய அலுவலகத்திற்கு சென்றால் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாகவும், கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்ட வீடுகளுக்கு நெடுஞ்சாலைத்துறை மூலம் மிகப்பெரிய தொகையை குடிசை மாற்று வாரியத்திற்கு கொடுத்துள்ளதாக கூறும் இருதுறை அதிகாரிகளையும் அழைத்து தீர விசாரித்து வீடுகள் கட்டித்தர மக்களின் முதல்வரான திராவிட மாடல் அரசின் முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிடுவாரா என்ற கேள்விக்கு எப்போது விடை தெரியும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை மனு கவனம் கொள்ளுமா அல்லது காற்றில் பறக்க விடப்படுமா? தள்ளாத வயதிலும் கைத்தாங்கலாக வந்த மூதாட்டி ஒருவர் இந்திய அரசின் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் புகைப்படத்துடன் தனக்கொரு வீடு வேண்டும் என ஒப்பாரி வைத்து அழும் மூதாட்டியின் கண்ணீர் வற்றுவதற்கு முன் வீட்டை கட்டித்தருமா தமிழக அரசு? மேலும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்ற வானதி சீனிவாசன் எம்எல்ஏ தங்கள் தொகுதியைச் சேர்ந்த உக்கடம் சிஎம்சி காலனியில் வசித்து வந்த மக்களின் 16 குடும்பங்களைச் சேர்ந்த பயனாளர்கள் பெயர் விடுவிக்கப்பட்டிருந்தது குறித்தும், தங்கள் தொகுதி மக்களுக்கு வீடு கிடைக்க தமிழ்நாடு சட்டசபையிலும் நேரிலும் வந்து வாய் திறக்காமல் மௌனம் காப்பது ஏன் என்று சிஎம்சி காலனி மக்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் என்பதும், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் அனுப்பிய கடிதத்திற்கு குடிசை மாற்று வாரியம் என்ன பதில் சொல்லப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மையாகும். மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துவிட்டு வெளியே வந்த கோவை உக்கடம் சிஎம்சி காலனியைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்களும் பொதுமக்களும் மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு பிரத்யேக பேட்டி அளித்தனர். என் பேர் மகேஸ்வரி. நாங்கள் உக்கடத்துலேருந்து வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு பேஜில் எங்கள் வீடு தான் எடுத்தது.
எடுத்ததில் ஒரு 17 வீடு எங்களோடது விடுபட்டு போச்சு. மலஞ்சம்பட்டிக்கு போக சொல்லி சொன்னாங்க. நாங்கள் போகல. எங்களுக்கு இருந்த இடத்துல எங்களுக்கு வீடு எப்போ கட்டி கொடுத்தாலும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் 8 வருஷமாக காத்திருக்கிறோம். 8 வருஷமாக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கான வீடு எங்களோட லிஸ்ட்லேயே இல்லை. 17 பேர்த்தோட லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அப்புறம் எடுத்த வீடுகளில் 492 வீட்டுக்கு அலாட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு 8 வருஷமாக வீடு இல்லாமல் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே வாடகைக்கு இருந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். குழந்தைகளையும் படிக்க வச்சு வாழ்வாதாரமே எங்களோட ரொம்ப பாதிக்குது. நாங்கள் இப்போ தூய்மை பணியாளராக தான் இருக்கிறோம். பாதி பேர் பர்மனன்ட் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க, கான்ட்ராக்ட் இதாக இருக்கிறாங்க. வீடு இடிச்சு 8 வருஷம் ஆகுதுங்க. வீடு இடிச்சு 2018 இடிச்சது. வீடு இடிச்சது. இன்னும் எங்களுக்கு வீடுகளே எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி வழங்கப்படவும் இல்லை. எங்களோட லிஸ்ட்லேயே பேர் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. குடிசை மாற்று வாரிய ஆஃபீஸ்க்கும் நாங்கள் போனோம். அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. உங்களோட ஆஃபீஸ்காரங்க அவங்களும் அதையே தான் சொல்கிறாங்க. உங்களோட பேரே லிஸ்ட்டில் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு அதுக்கான குறிப்பான எல்லாமே கொடுத்தாங்க. ஃபோட்டோ இது எல்லாமே கொடுத்தாங்க. கொடுத்து இதை கொண்டு போய் கொடுத்தா அவங்க ரோட்டில் போகிறவங்களுக்கு தருவாங்களாமா. அது மாதிரி தான் எங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்களாமா. எங்களுக்கு 8 வருஷமாக நாங்கள் வீடு காலி பண்ணி நாங்கள் தான் முதல்ல அவங்களுக்கு கொடுத்தோம். இப்போ கட்டடம் பண்ணுறதுக்கு அங்கே பொருள் போட்டு வைக்கிறதுக்கு இடம் வேணும்னு சொல்லி நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேஜாக எங்களுக்கு காலி பண்ணி நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் தான் காலி பண்ணி கொடுத்தோம். ஆனால் எங்களோட தான் லிஸ்ட்டு வரலன்னு சொல்லி சொல்கிறாங்க. சுமதி சிஎம்சி காலனிலேருந்து வரேங்க. உக்கடத்துலேருந்து. இந்த 520 வீடுக்கு பணம் கட்டியாச்சுன்னு ஐவிஸ்காரங்க சொல்கிறாங்க. குடிசை வார ஆஃபீஸில் உங்களுக்கு பணமே கட்டல. எங்களை எல்லாம் சேர்த்து தான் 520 வீடுங்க. 520 வீட்டுக்கு வீடே கட்டல. இந்த 16 பேருக்கு பணமே கட்டலன்னு சொல்கிறாங்க. ஐவிஸ்காரங்க பணம் கட்டிட்டாங்கிறாங்க. குடிசை வார ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 16 பேர் லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த 16 பேர் லிஸ்ட்டில் இல்லாட்டியும் இவங்க எதுக்குங்க இந்த அத்தாச்சி கொடுக்குறாங்க? அட்ரஸ்ஸு ஃபுல்லாக குடும்ப நபர்களோட வீடு இந்த போட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த போட்டோ கொடுத்து இந்த சீரியல் நம்பரு அதிகாரி போடுவாங்களா, நாங்கள் போடணுமா? நீங்களே சொல்லுங்க. இந்த அதிகாரி போடுற நம்பர் எல்லாம் போடாமல் வீடு கட்டித்தரேன்னு இது நாள் வரை சொல்லிட்டு வீடு ஆனதுக்கு அப்புறம் இப்போ வீடு இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ வீடு இல்லைன்னு சொல்லும்போது வீடு ஏன் இல்லைன்னு போய் கேட்டால் அவங்க பணம் கட்டல. அவங்க ஸ்ட்ரைட்டாக அத்தாச்சி கொடுத்துருக்காங்க. பணம் கட்டினதுக்கான அத்தாச்சி கொடுத்துருக்காங்க. நான் இவ்வளோ பணம் கட்டிட்டேன் அப்படி. அப்போ இத்தனை பணத்தையும் வாங்கிட்டு இந்த குடிசை வார ஆஃபீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தாக்கா அவங்ககிட்டயே இவங்க நாங்கள் வெளியே வீடு வாங்கிட்டு போயிட்டோம் அப்படிங்கிறாங்க. வெளியே வீடு வாங்கிட்டு போனால் எங்கள் 16 வீடு நான் கால் டாக்ஸ் பணம் கட்டுறேங்க. இந்த அதிகாரி வரட்டுங்க. நாங்கள் இருந்த இடத்த அந்த 16 வீட்டுக்காரங்களோட வீடை காமிக்க சொல்லுங்க. எங்களுக்கு உக்கடத்துல தான் வீடு வேணும்னு நாங்கள் நிற்கிறோங்க. இவங்க பாட்டுக்கு இத்தனையும் அத்தாச்சி கொடுத்துட்டு நாங்கள் மலஞ்சம்பட்டிக்கு வீட்டில் இருக்கோம்னு சொல்லி இங்கே கலெக்டர் கிட்ட சொல்கிறாரு. பிஏ கிட்ட அவர் நைட்டு அவர் வருவாய்த்துறைக்கு அனுப்பிட்டாருங்க. அவர் நாங்கெல்லாம் கேட்டு உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க விசாரணை பண்ணிட்டு எங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது எங்களுக்கு இந்த 16 பேருக்குமே உக்கடத்துலயே தான் வீடு வேணும். இப்போ கட்டின வீடு வேணும். இந்த பாட்டிக்கு ரொம்ப முடியாம இருக்குதுங்க. அந்த அம்மா அங்கங்க உட்காந்து எந்திரிச்சிட்டு இருக்காங்க. அந்த அம்மா டெய்லி தலை சுத்துறது டெய்லி நாங்க போற இடத்துக்கெல்லாம் அந்த பாட்டியை கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியுங்களா? 222. என் பேர் சந்திரகலாங்க. சிஎம்சி உக்கடத்துல இருந்து நாங்க வர்றோம். 222 வீட்டுல எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு அங்க வீடு வேணுங்க. எங்களுக்கு வீடு கிடைக்கலன்னா நாங்க 8 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நாங்க எங்க போறதுன்னு தெரியல. இருக்கிறதா வாழ்றதா சாகிறதான்னே தெரியல. ஜீவனத்துக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் எங்கே போவோம்? கலெக்டர் கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாச்சு. 1 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. இப்போவும் கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு பதில் கிடைக்கல. இனி என்ன பண்ணுவோன்னா எல்லாரும் கூடி இங்கே வரோம். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் கூடி வர்றோம். வேற எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க. உக்கடம் சிஎம்சி காலனியில் நான் குடியிருந்தேங்க. எங்கள் வீடெல்லாம் இடித்து 8 வருஷம் ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு வீடு தரேன்னு சொல்லி இப்போ பாய் கேட்டால் இல்லை, உங்களுக்கு பணமே கட்டலை, உங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னு தரமாட்டேங்குதுங்க. நாங்கள் எல்லாம் எங்கே போய் இருக்கிறது? 8 வருஷமாக வாடகைக்கு இருக்கிறாங்க. குழந்தை குட்டிகளை வச்சு படிக்க வைக்க முடியாமல் வாடகை கொடுத்து இருக்கிறாங்க. நீங்கள் தான் ஏதோ எல்லாருக்கும் மனு கொடுத்தாச்சு, ஒரு பதிலும் காணுங்க. நீங்கள் தான் ஏதோ ஒரு பதில் சொல்லி
கலெக்டர் மூலியமாக நாங்கள் இப்போ கொடுத்துருக்குறேன். 1 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தாச்சு, இப்போவும் கொடுத்துருக்குங்க. நீ தான் கலெக்டர் மூலியமாக எல்லாம் இது பண்ணி தரணும். குடிசை மாட்டி வாங்கிட்டு போனால் நீங்கள் உங்களுக்கு பணமே கட்டலைன்னு சொல்கிறாங்க. ஐவிஎஸ்காரன் கட்டியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அங்கே போனால் உங்களுக்கு பணமே கட்டலை, உங்கள் லிஸ்ட்டே இல்லைன்னுங்கிறாங்க. யாரை நம்புறதுன்னு எங்களுக்கே தெரியல. நாங்கள் இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் பேர் கலாமணிங்க. நான் உக்கடம் சிஎம்சி காலனிலேருந்து வந்திருக்கிறேன். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறேங்க. நாங்கள் இந்த உக்கடம் சிஎம்சியில் வந்து நாங்கள் குடியிருந்தோம். 4 தலைமுறையாக நாங்கள் வாழ்ந்துட்டு வர்றோம். இந்த 4 தலைமுறையாக வாழ்ந்த எங்களை வந்து 4ஆவது தலைமுறைக்காரங்களை வந்து இந்த வீடை வந்து காலி பண்ணி கொடுங்க. இந்த இடத்துல வந்து மேம்பாலம் வருது, மேம்பாலம் பண்ணி கட்டப்படுது. நாங்கள் மேம்பாலம் கட்டு பண்ணி முடிஞ்சது அந்த மீதி இருக்கிற இடத்த வந்து உங்களுக்கு வந்து குடியிருப்பு கட்டி உங்களுக்கு வீடுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி எங்களை காலி பண்ண சொன்னாங்க. நாங்களும் அதிகாரிகளோட பேச்சுக்கு கேட்டு நாங்களும் காலி பண்ணி தந்தோம். இப்போ காலி பண்ணி தந்த இடத்துல 220 வீடை கட்டிட்டு எங்களுக்கு வந்து அந்த இடத்துல வீடு வழங்கப்பட மாட்டேங்கிறாங்க. குடிசை வரி அதிகாரி கிட்ட போய் கேட்டால் உங்களுக்கு பணம் கட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐவிஎஸ்கார அதிகாரிகள் போய் கேட்டால் நாங்கள் பணம் 520 வீடு கட்டிட்டோங்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து கூழோ கஞ்சோ கொடுத்துட்டு எங்கள் குடிசையில் எங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தோம் நிம்மதியாக. இப்போ எங்களை வீடு கட்டிட்ட எங்களுக்கு ரோடு வருதுன்னு சொல்லி மேம்பாலம் வருதுன்னு சொல்லி எங்கள் குடியிருப்பை பிடுங்கி எங்களை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திட்டு எங்களுக்கு இப்போ 8 வருஷமா எங்களை வெளியே போய் வாடகைகளுக்கு எங்கோ சொந்த பந்தங்களை கூட சேர்ந்து இருங்க, இந்த குடியிருப்பு கட்டி தரதுக்கு 5 வருஷம் ஆகும்னு சொல்லி இந்த எங்களுக்கு உண்டான அந்த அப்புறவ அடையாள அட்டைகளை எல்லாம் கொடுத்துட்டு இந்த குடிசை வரி அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து எங்களை வெளியேற்றி விட்டுட்டு இப்போ கட்டி முடித்த பிறகு நாங்கள் வந்து கேட்டோம், இது உங்களுக்காக கட்டப்பட்டதில்லை, உங்களுக்கெல்லாம் வெளியே இடத்துல நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி தரோம், நீங்கள் வெளியே போயிருங்க அப்படின்னு நிரந்தரமாக வெளியே துரத்துறாங்க. தற்காலிகமாக வெளியே இருங்கன்னு சொன்னாங்க, நிரந்தரமாக எங்களை வெளியே தோறாங்க. இந்த குழந்தை குட்டியை வச்சுட்டு இந்த 16 குடும்பம் இந்த வீடு இழந்து வாசல் இழந்து சொந்த பூமி இழந்துட்டு சொந்த 4ஆவது தலைமுறையாக வாழ்ந்த வாழ்வாதாரத்தை இழந்துட்டு நாங்கள் வாழ்கிறத இந்த அதிகாரிகள் நம்பி நாங்கள் வீடு காலி பண்ணி தந்தது தப்பா? அதிகாரிகளோட வார்த்தைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு அதிகாரிகளோட பேச்சை கேட்டு நாங்கள் குடியிருப்பை வந்து காலி பண்ணி தந்தது தப்பா? இந்த தப்புக்காக கிடைச்ச தண்டனையா எங்களுக்கு? நாங்கள் வாழ்கிறதா சாகிறதா? நாங்கள் கலெக்டர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம், குடிசை அதிகாரிகளுக்கு மனு கொடுத்துருக்கோம், ஐவிஎஸ்காரங்களுக்கு மனு கொடுத்துருக்குறோம். தாசில்தார் வர வரைக்கும் கூட எங்களோட லிஸ்ட்டு எல்லாம் எங்கள் பிரச்சனையெல்லாம் போயிடுச்சு. இத்தனை அதிகாரிகள்கிட்ட இருந்து எங்களுக்கு நீ எந்த விதமான பதிலும் இல்லை. கடைசியாக இப்போ கலெக்டர் ஆஃபீஸுக்கு மறுபடியும் வந்திருக்குறோம். மறுபடியும் கலெக்டர் அதிகாரிகிட்ட நாங்கள் கொடுத்துருக்குறோம். எங்களோட குடும்ப கஷ்டத்தையெல்லாம் பார்த்து எங்களுக்கு குடியிருக்க இல்லாமல் நாங்கள் படுற கஷ்டத்தைங்களாம் பார்த்து எங்கள் வேதனையை பார்த்து எங்கள் குடும்பம் நடுத்தருவு இருக்கிறத பார்த்து கலெக்டரை அதை எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணி தரணும். நாங்கள் இந்த 16 குடும்பம் 4 தலைமுறையில் உக்கடத்தில் வாழ்ந்தவங்க வீடு கட்டித்தர சொல்லி இந்த குடிசை வரி அதிகாரிக ஐவிஎஸ்காரங்க சேர்ந்து எங்கள் 16 குடும்பத்தை இடித்து தரமட்டமாக்கிட்டு எங்களுக்கு இப்போ வீடு கட்டியிருக்கிற இடத்துல வந்து எங்கள் வீட்டு இடத்துலையே வீடை கட்டியிருக்கிறாங்க. வீடு போய் கேட்டால் எங்களுக்கு வீடு தர மறுப்பு தெரிவிக்கிறாங்க. 4 லட்சம் ரூபா லஞ்சம் கேட்குறாங்க. இந்த வீட்டை வந்து எங்களுக்கு கட்டித்தரன்னு சொல்லி இடிக்க வச்சு போட்டு 8 வருஷமாக எங்களை வந்து வெளியேற்றிட்டாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு வீடை கொடுங்கன்னு கேட்டால் தர மறுக்கிறாங்க. பணம் கட்டலைங்கிறாங்க. ஐவிஎஸ்காரன் பணம் கட்டிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஐவிஎஸ்காரங்களும் குடிசை அதிகாரிகளும் மாறி இந்த 16 குடும்பத்தை நாசம் படுத்தி மோசம் போக்கிட்டாங்க. எங்களுக்கு வேண்டாங்க, எங்களுக்கு வீடு வேண்டாம், எங்களுக்கு ஓட்டு உரிமை வேண்டாம், எங்களுக்கு ஆதார் உரிமை வேண்டாம், எங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு உரிமையும் வேண்டாங்க. இப்போ அவங்க தந்திருக்கிற அந்த குடிசை வரிகள் கொடுத்துருக்குற அந்த முக்கியமான இந்த அட்டாட்சிகளையும் வேண்டாங்க. எங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் ஒப்படைச்சிடுவோம். எங்கள் 16 குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆதார் கார்டு எல்லா ரேஷன் கார்டையுமே நாங்கள் கொடுத்துறோங்க. முழுமையாக எங்கள் உரிமைகளை பறிச்சிடுங்க. குடியிருப்பே இல்லாதப்போ எங்களுக்கு உக்கடத்தில் பாடுறதுக்கு குடியிருப்பை வந்து இடிச்ச வீட்டை திருப்பி தராதப்போ நாங்கள் எதுக்கு வாழணும்? நாங்கள் குடியிருக்கணும்? நாங்கள் எதுக்கு வாழணும்? நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் செத்த லிஸ்ட்லேயே நீங்கள் போட்டுருங்க. சொல்லுங்க, டெத் சர்டிஃபிகேட் தருவீங்களா? அந்த டெத் சர்டிஃபிகேட்ல இந்த 16 குடும்பத்தில் எத்தனை பேர் நபர்களுக்கு குழந்தை குட்டிங்க அத்தனை பேருமா நாங்கள் இழந்துட்டவங்களுக்கு இறப்பு சான்றிதழ் கொடுத்துருங்க. வந்து ஆறுமுகம், எங்கள் பேர் ஆறுமுகம் பாப்பாத்தி. நாங்கள் நெடுஞ்சாலைத்துறைக்காக பாலங்கட்டுக்காக இடம் எடுத்து கொடுத்தோம். எங்கள் வீடு வந்து இப்போ 222 வீடு கட்டியிருக்கானுங்க. ஆடோரமன் கசாப்பு கிட்ட வண்டிப்பேட்டைக்கு பின்னாடி இருந்தது வீடு. பாலங்கட்டுக்கு பொருள் பண்ணுறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு மாநகராட்சி ஆணையாளரும் துணை ஆணையாளரும் மாவட்ட ஆட்சியாளரும் குடிசை மாட்டு வாரிய அதிகாரியும் வணிகர் ஆர்ஐ எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக வந்து எடுத்து கொடுக்கணும்.
நாங்கள் மக்களை நலநிலை கருத்தில் வச்சு எடுத்து கொடுத்தோம் அந்த இடத்த. அப்போ எங்களுக்கு ஒரு குறிப்பானை கொடுத்தாங்க. ஐயா நீங்கள் வீடு எடுக்க சொல்கிறீங்க, நாளைக்கு எங்களுக்கு எப்படி வீடு கிடைக்கும்னு கேட்டோம். நாங்கள் ஒரு குறிப்பானை கொடுக்குறோம். 2018 14ஆம் தேதி 11ஆவது மாதம் குறிப்பானை குடிசை மாற்று வாரியம் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஒரு வாரம் கழிச்சு குறிப்பானை கொடுத்துட்டீங்க, அப்புறம் எங்களுக்கு எப்போ இந்த அடையாள அட்டை கொடுப்பீங்கன்னு. எங்களுக்கு அடையாள அட்டை 2023 கொடுத்தாங்க, மற்றவங்களுக்கு 2022 கொடுத்தாங்க. எங்களுக்கு 3 வருஷம் கழிச்சு அடையாள அட்டை கொடுத்தாங்க. இந்த அடையாள அட்டை எப்படி கிடைக்குதுன்னா, தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ண பாப்பாத்தி அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணி அதன் மூலியமாக அடையாள அட்டை கொடுக்கப்படுது. சரி வீடு கட்டிட்டாங்க, வீடு கட்டும் போது எங்களுக்கு கொடுத்துறேன்னு சொன்னாங்க. நாங்களும் போய் இப்போ வீட்டை கேட்டோம். பட்டியலுங்கிறது ஒரு பட்டியல் இருக்குது. இந்த பட்டியலில் வந்து இந்த 16 பேர் இல்லைங்க. என்ன இல்லைங்க, அடையாள அட்டை கொடுத்துருக்கீங்க. ரோட்டில் போகிறவங்களுக்காக நாங்கள் அதிகாரி கொடுப்போம், அரசாங்க அதிகாரி ஒரு கையெழுத்து போட்ட அதிகாரி ரோட்டில் போகிறவங்களாம் நாங்கள் அப்படி தான் கொடுப்போம், உங்களுக்கு வீடு இல்லை, நீங்கள் 3.25 லட்சம் கட்டணும். ஐயா 1300 பேர்த்துக்கு நெடுஞ்சாலைத்துறையில் பணம் கட்டணும்னு சொல்லி அன்றைக்கி சொன்னாங்க. இப்போ வந்து பணம் கட்ட சொல்கிறீங்களே, எங்களை எந்த என்ன கேட்டால் நெடுஞ்சாலைத்துறையில் 522 வீட்டுக்கு 520 வீட்டுக்கு பணம் கட்டுங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ராஜா சாரை போய் கேட்டோம், நாங்கள் பணத்தெல்லாம் கொடுத்துட்டோம், குடிசை மாட்டு வரி தான் கேட்கணும். அவன்கிட்ட பணமே கொடுக்கலங்க. எங்கள் பணத்தையெல்லாம் திருடிட்டாங்க. 16 பேர்த்து பணத்தையே குடிசை மாட்டு வாரியத்தில் செக் அதை மோசடி பண்ணியிருப்பாங்க மாய் தெரியுது எங்களுக்கு. இது வந்து எங்களோட குடியுரிமையாக பறித்திட்டாங்க. கொண்டாட்டி புள்ள 3 வீடு 4 வீடெல்லாம் நாங்கள் யாருமே வாங்கலிங்க. அந்த 16 பேர் அரசாங்கத்தை நம்பி தான் இருந்தோம். இன்றைக்கி அரசாங்கம் ரோட்டில் நிற்க வச்சுருக்குது. இந்த 16 பேர்த்தோட குடியுரிமை, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டு உரிமை, ஸ்மார்ட் கார்டு இதெல்லாம் வந்து இந்த 16 பேர் குடும்பத்தை வந்து இந்திய அரசாங்கத்தை கொடுத்த இதில் ஒப்படைச்சிடலாமல் இருக்குதான். எங்களோட உரிமையாக வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுருச்சு. வெளியே இருக்கிற மாவட்டத்துக்காரங்களை தூக்கி உள்ளே போட்டுட்டாங்க. உள்ளே இருக்க ஆளுகளை தூக்கி வீடு இல்லைங்கிறது நியாயமான இல்லைங்க. அந்த குடிசை மாற்று வாரியத்தில் பணத்தை லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு வெளியிருக்க மாவட்டத்தை ஆதார் கார்டில் பணிமாற்றம் செய்து வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த 16 பேருமே 60 ரேஷன் கடையில் எங்கள் ஜாமான் இந்த மாதம் வரைக்கும் வாங்கியிருக்கிறோம். அதை ஆய்வு பண்ணுங்க. எங்கள் சாமான் இங்கே பொருள் வாங்குறாங்களா அந்த ரேஷன் கார்டுக்கு அப்படின்னு 492 பேரும் 1350 பேர் இங்கே கார்டு வாங்குறாங்களா, கார்டு செக் பண்ணால் உண்மையான போலியான மோசடி செஞ்சவங்க வெளியேறிடுவாங்க. உண்மையான வீட்டுக்காரங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பல முறை பெட்டிஷன் கொடுத்து எங்களோட கைகள் தேய்ந்து எங்கள் மனது தேர்ந்து நாட்டு தேசத்துக்காக கொரோனா கொடி வரும்போது இந்த தூய்மை பணியாளர் தேசத்துக்கு பாடுபட்டு கொடுத்ததுக்கு இந்த குடிசை மாட்டு வாரியத்தில் கொடுத்து அகதிகளாக தள்ளியிருக்காங்க. சிட்டிசனுங்கிற படத்துல தான் வந்தது. இன்னைக்கு அத்தியமா நிஜமான வாழ்க்கையில் நடந்திருக்குது. மாவட்ட ஆட்சியாளர் நடவடிக்கை எடுப்பார் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இந்த 16 குடும்பங்கள் வந்து மாவட்ட ஆட்சியாளர் 222 வீட்டில் வீடு வழங்கி தர வேண்டுமாக நான் கேட்டுக்கொள்கிறோம். இல்லையானால் எங்கள் உயிரை கூட நாங்கள் விட வைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த இந்திய அரசாங்கத்துக்கும் தமிழக அரசுக்கும் இந்த மாவட்ட ஆட்சியாளருக்கு நாங்கள் இந்த காணொலியாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு கோயம்புத்தூர் உக்கட பகுதியில் இருக்கிற சிஎம்சி கால பகுதியில் இருக்கிற அந்த 14 குடும்பம் பாதிக்கப்பட்டவங்க தரப்பில் இப்போ உங்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை உங்கள் முன்னாடி நாங்கள் வைக்கிறோம். இந்த 16 குடும்பத்துக்கூட இழப்பை ஈட வந்து ஐயா நீங்கள் வந்து நேரடியாக இதில் தலையிட்டு விசாரணை பண்ணி எங்களுடைய குடியிருப்பை இடித்த குடியிருப்பை வந்து அதுக்கு பதிலாக இப்போ கட்டியிருக்கிற 120 குடியிருப்பில் எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வழங்கி வீட்டை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஐயா முதலமைச்சர் அவர்கள் இதில் நேரடியாக எங்களோட பிரச்சனை உங்களுக்கு கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு நேரடியாக எந்த 16 குடும்பத்துக்காக இந்த 16 குடும்பம் இழந்திருக்கிற இந்த 8 வருஷோட இழப்புக்காக நாங்கள் 8 வருஷமாக குடியிருப்பு இடித்து கொடுத்துட்டு நாங்கள் இழந்து உட்காந்துருக்குறோம். இந்த 8 வருஷத்தோட எங்களை வேதனையும் கண்ணீரும் கவலைக்கு எங்கள் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா கவனத்துக்கு கொண்டு போனாதான் எங்களுக்கு அது ஒரு தீர்வு முடிவு வருங்கிற கடைசி கட்டத்தில் நாங்கள் நிற்கிறோம். எல்லா அதிகாரிகளுடைய கால்களை பிடிச்சு எல்லா அதிகாரிகளுடைய ஆஃபீஸுகளுக்கெல்லாம் போய் எல்லாத்துக்கிட்டையும் மனு கொடுத்து கடைசியாக முதலமைச்சர் ஐயாவை அவங்களுக்கு உங்களோட நேரடியான பார்வைக்கு இதை கொண்டு வர்றோம். நாங்கள் இந்த 16 குடும்பம் நாங்கள் வாழ்றதா சாகிறதாங்கிறது மு.க. ஸ்டாலின் தான் இதில் வந்து எங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை பார்த்து பேசி எங்களை சரி பண்ணி நாங்கள் வாழ்றதா சாகிறதாங்கிறது நீங்கள் தான் தீர்மானம் பண்ணி நீங்கள் தான் முடிவு பண்ணணும்.
நாங்க இந்த 16 பேர் இந்த கோயம்புத்தூர் உக்கடத்த பகுதியில சிஎம்சி கலையில குடியிருக்கிற இந்த 16 பேர் நாங்க என்ன பாவம் செஞ்சோம், என்ன குற்றம் செஞ்சோம்? எங்களை ஏன் எங்க குடியிருப்பையெல்லாம் இடிச்சிட்டு 8 வருஷமா எங்களை வெளியேற்றிட்டு எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் செஞ்சு தராம இப்ப கட்டியிருக்கிற வீட்டையும் கொடுக்க மறுத்து லஞ்சம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. 4 லட்சம் கேட்கறாங்க. என் மனசாட்சியே இல்லாம ஒரு குடும்பத்துக்கு 4 லட்சம், 16 குடும்பத்துக்கு எத்தனை லட்சம்? அந்த 4 லட்சம் கட்டி குடியிருக்கிறவங்க நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் 8 வருஷமா? இதுக்கு நீங்க தான் மு.க. ஸ்டாலின் அவருக்கு தான், நீங்க தான் முதலமைச்சர் ஐயா, நீங்க தான் முடிவு சொல்லணும். எங்களுக்கு உங்ககிட்ட இருந்துதான் முடிவு. நாங்க வாழ்றதா சாகிறதாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.